இன்றைக்கி நான் உங்களுக்கு ஓட்ஸ் பார் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து கடையில் வந்து கிரனோலா பார்னு சொல்லிட்டு விற்பாங்க. நாம் வந்து இதை வீட்லேயே எவ்வளோ சுலபமாக பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். 200 கிராம்ஸ் ஓட்ஸ், அதாவது 2.5 கப்பு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து குவாக்கர் ஓட்ஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஓட்ஸ் வேணுமோ அந்த ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 கப்பு மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்திருக்கேன். 120 கிராம் மிக்ஸ்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ். நான் வந்து பெக்கான் நட்ஸ், அப்புறம் உலர்ந்த திராட்சை, பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் பிடிக்கும்னாலும் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப்பு அளவுக்கு மிக்ஸ்டாக எடுத்து வச்சுக்கோங்க. டேட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இது எல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு கோதுமை மாவு, 55 கிராம்ஸ் வீட் ஃப்ளார், 1/2 டீஸ்பூன் பட்டைப்பொடி, அதாவது 1/2 டீஸ்பூன் சினமன் பவுடர். இது வந்து தேவைன்னா எடுத்துக்கலாம், தேவையில்லைன்ட்டு விட்டுடலாம். 115 கிராம் வெண்ணெய், 115 கிராம்ஸ் பட்டர், அப்புறம் 115 கிராம்ஸ் ப்ரௌன் சுகர். அதாவது 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக நான் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன். ஏன்னா நாம் ஹனி எடுக்க போகிறதுனால கொஞ்சம் சுகரை கம்மி பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேன். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. இப்போ நமக்கு செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு சதுர கேக் டின் தேவைப்படுது. அதாவது 9 இன்ச்சு ஸ்கொயர் கேக் டின் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு அதில் வெண்ணெய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த கேக் டின் ஃபுல்லாக தடவிக்கோங்க. இது ஃபுல்லாக தடவினதுக்கப்புறம் எல்லா பக்கமும் நீங்கள் வந்து பட்டர் பேப்பரோ இல்லை பார்ச்மெண்ட் பேப்பரோன்னு சொல்லிட்டு கடையில் வைப்பாங்க. அதை வாங்கிட்டு நீங்கள் அந்த ஸ்கொயர் டின் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதை வந்து அது மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு திருப்பியும் ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் அது வந்து வெண்ணெய் ஃபுல்லாக தடவிக்கோங்க. நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மாதிரி இந்த ஒரு லார்ஜ் பவுல் எடுத்துக்கோங்க. பெரிய பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ஓட்ஸு, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், அப்புறம் கோதுமை மாவு, பட்டைப்பொடி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு சாஸ் பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து பட்டர், வெண்ணெய், சர்க்கரை, தேன் இந்த 3ஐயும் அதில் போட்டு லோ ஹீட்டில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து மெல்ட் பண்ணணும். குக் பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. இருக்கிறதுலையே கம்மி ஃப்ளேம் வச்சு நீங்கள் வந்து இதை மெல்ட் பண்ணணும். அந்த வெண்ணெயும் அந்த சுகரும் வந்து வெண்ணெய் உருகிட்டு சுகர் வந்து கரையணும். அது மாத்திரம்தாங்க நமக்கு வேணும். குக் பண்ணிடாதீங்க, லோ ஹீட்டில் மறந்துடாதீங்க. இது மெல்ட் ஆகிற வரைக்கும் கலக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து நீங்கள் அடுப்புலேருந்து இப்போ எடுத்துருங்க. அடுப்புலேருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அதுக்குள்ளே போடுங்க. அதெல்லாம் அதுக்குள்ளே போட்டுட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கலந்த அந்த கலவையை வந்து எடுத்துகிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா நம்மளோட கேக் டின்னில், அந்த கேக் டின்னில் வந்து நீங்கள் அதை வந்து கொட்டுருங்க. இப்போது அந்த பேக் ஆஃப் த ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவனாக சமமாக அதை அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க ஓவனில் இதை வந்து 20 to 25 மினிட்ஸ் 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து பேக் பண்ணணும். அதுக்கு மேலே பேக் பண்ண வேணாங்க. பேக் பண்ணால் ரொம்ப கட்டி ஆகிடுங்க, ஹார்ட் ஆகிடும். இப்போ 20 நிமிஷம் ஆச்சுங்களா, நம்ம எடுத்துகிட்டு அந்த நம்ம கிச்சன் கவுண்டர் நாப்பில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு இந்த மாதிரி நைஃப் எடுத்துகிட்டு அந்த சைடில் ஒட்டிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இப்படி எடுத்து விடுங்க. இப்போ அது வந்து லைட்டாக சூடாக இருக்கும்போதே வந்து நம்ம கட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸி. அதுக்காக ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா கட் பண்ண முடியாது. நீங்கள் அந்த கேக் டின்னில் வச்சுட்டு கட் பண்ணலாம். நான் வந்து அதை தனியாக எடுத்து வச்சுட்டு கட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ, என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த பேக் பண்ணுறதுக்கு இது ஒரு 30 நிமிஷம் தாங்க ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. பாருங்கள், எனக்கு ஒரு 12 பீஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் சின்னதாக வேணும்னா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக் பாக்ஸில் வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் எங்கேயாவது டூர் போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து ரொம்ப ஈஸியும் கூட. இது வந்து ஒரு 3 வாரம் வரைக்கும் கூட தாங்குங்க. ஓகே, உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.